என்ன அபி, எப்போ பார்த்தாலும் ரொம்ப பிஸி பிஸின்னு சொல்லிட்டு எழுதிய, பிஸியாகவும் இருக்கிய. அந்த பிஸிக்கு ஸ்பெல்லிங் சொல்லி பார்ப்போம். ஆ பிஸிக்கு ஸ்பெல்லிங்கா? நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஐ எம் சாரி, இப்போ சொல்கிறேன். ஒரே கேஸ் ட்ரபிள், எப்போ பார்த்தாலும் சீக்கிரம் டாக்டரை பார்க்கணும். நாடு பூரா தான் கேஸுக்கு ட்ரபிளாக இருக்கு. கேஸ் ட்ரபிளுக்கு நீங்கள் கேஸ் கிளீனரை பார்க்கணுமா டாக்டரை பார்க்கணும்னு சொல்லுதிய? நான் என் வயிற்றில் உள்ள கேஸ் ட்ரபிளை சொன்னையா. ஆஃபீஸில் தூங்கிட்டு இருக்கானே ஆனந்த், அவனை எழுப்புனியா? எழுப்பாம எழுப்புனேன், ஆனால் அவன் எந்திரிக்க மாட்டேங்கான். என்னையா சொல்லுவேன்? சார், தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியுமா? ஓ மை காட். ஓ மை காட்னு கடவுள் உங்களுக்கு மட்டும் சொந்தம்னு நினச்சி சொல்லாதீங்க. கடவுள் எல்லாருக்கும் தானே சொந்தம். ஓ அவர் காட் அப்படின்னு சொல்லுங்க. நான் ரயிலுக்கு போகிறேன். அது என்னப்பா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கியா? உன் பேர் என்ன? என் பேர் கிளிப்பிள்ளை. என் பேர் கீரிப்பிள்ளை. போதும். என்ன அண்ணாச்சி, எங்கேயோ போயிட்டு வர மாதிரி இருக்கு. என்ன குறிக்கோள் இல்லாதவனா எங்கேயோ போயிட்டு வர்றதுக்கு? நாளைக்கு கடைசி இல்லையா, அதனால பூஜைக்குள்ள ஜாமான் வாங்கிட்டு வர மார்க்கெட்ல இருந்து. ஆ, இந்த கடைசி இல்லைኛங்களே, அது அப்படியே போறாதா? போயிடக்கூடாதா? மாசம் தான் வருதே, சுத்தமான கெட்ட வழியா இருக்கும் இல்லையா? அப்பா நான் ஒரு கனவு கண்டேன்ப்பா. என்ன கனவுமா சொல்லு, தெரிஞ்சுக்குவோம். எனக்கு அர்த்தம் தெரியணும்ப்பா, நான் சொல்கிறேன். அதாவது அம்மா வந்து விறகடுப்பில் சமைக்கிற மாதிரியும், ஒரு கோயிலுக்கு நம்ம எல்லாம் குடும்பத்தோட மாட்டு வண்டியில் போகிற மாதிரியும், நான் காலேஜுக்கு சைக்கிளில் போகிற மாதிரியும் கனவு கண்டேன்ப்பா. கொடுத்து வச்ச பேவுள்ள நாடு இருக்கிற நிலைமைக்கு நீ கண்ட கனவு தான் பலிக்க போகுது. ஆமாம், கனவு பழிச்சிருமாப்பா.